வாழைக்காய் வறுவலும் பாலக்கீரை கடையலும் வந்து சிம்பிளா எப்படி டேஸ்டியா வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. பிகினர்ஸ் கூட பண்ணலாங்க, ரொம்ப ஈஸியா. வாழைக்காயை நல்லா தோல்லாம் நீக்கிட்டு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு அதுல வந்து சோம்பும் பூண்டு தட்டி சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது கூட கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளோட வாழைக்காயை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெறும் மிளகாய் தூள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்களா. ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு வேக வச்சாலே சூப்பர் கிறிஸ்பியா வந்து அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாலக்கீரை கடையிலுக்கு பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி ஒரு கடாயில சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே அரைச்சிக்கலாம், இல்லைன்னா மத்து வச்சு வந்து கடைஞ்சிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சா. இதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு, சீரகம், வரமிளகாய், பெருங்காயத்தூள்லாம் தாளிச்சு கொட்டிட்டு தேவையான உப்புலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணா கடையில் ரெடி.